கல்யாண நாளை முடிவு பண்ண தான் வந்திருக்கோம். பிருத்விக்கும் உங்க மக பிரீதாவுக்குமான கல்யாணத்தை பத்தி பேச. ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. முகூர்த்த நாளா நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம். ஆனா அந்த நாளும் போயிடுச்சு. அடுத்த 4 நாள்ல நம்ம கண்டிப்பா கல்யாணம் பண்ணி ஆகணும். அதுக்குள்ள கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆகும். ஒருவேளை கல்யாணம் நடக்காம கூட போலாம். அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்தாலும் அவ்வளவு சிறப்பாகவும் இருக்காது. அதுக்காக தான் நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த 4 நாள்ல கல்யாணம் நடந்தே தரணும். அதனாலதான் இந்த தேதியை மாத்தவே முடியாது. இந்த கல்யாண தேதியை கண்டிப்பா மாத்த முடியாது மேடம். நம்பிக்கை, பாசம், நேசம் எல்லாமே முடிஞ்சிருச்சுல. அது மட்டும் இல்ல கரண், இப்போ எனக்கு உன்கிட்ட சண்டை போடுறதுக்கான தைரியமும் இல்ல, நீ பேசுறதுல கேக்குறதுக்கான பலமும் கொஞ்சம் கூட இல்ல. அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமீர் என்ன விடு. அண்ணா சமீர், அண்ணா சொன்ன கேளு. சமீர் என்ன விடு. சமீர் என்ன விடுன்னு சொல்றல. அண்ணா அண்ணா வேண்டாண்ணா. அண்ணா சொல்றத கேளுங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ். அண்ணா இப்படி பண்ற. சமீர் என்ன விடு சொன்ன கேளு. அண்ணா சொல்லுங்க. சமீர் கேக்குறல. என்ன விடு. நான் ஒண்ணும் பைத்தியம் இல்ல. எனக்கு ஒண்ணும் மூளை குழம்பி போல. புரியுதா? நீ யாரு? யாரா? என்னோட அப்பாவா? ரிஷபண்ண மாதிரி எதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காத. புரியுதா? நீ என் தம்பின்னா தம்பி ஆகிற. ஜஸ்ட் கெட் அவுட். கெட் அவுட். அண்ணா நான் உங்களுக்கு கொஞ்சம் புரிய வைக்க. எனக்கு யாரோட அட்வைஸும் தேவையில்லை. சொல்றது புரியுதா? கெட் அவுட். அண்ணா நான் உங்களுக்கு அட்வைஸ்லாம் பண்ணல. தேவையில்லை. தேவையில்லாம பேசாத. புரியுதா? கெட் அவுட். கெட் அவுட். ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு லெக்சர்லாம் சொல்ல மாட்டேன்னா. நீங்க எதுக்கு உங்களை காயப்படுத்திக்கிறீங்கன்னு தான் கேக்குறேன். நான் உங்ககிட்ட நான் எதுவும் போ. நான் சொல்றத கேளுங்கண்ணா. எதுக்காக நீங்க உங்களை காயப்படுத்திக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். சொல்லுங்கண்ணா. உங்களுக்கு என்ன ஆச்சுனா ப்ளீஸ் வராத. போ. ஸ்டே அவே. எனக்கு தெரிஞ்சாகணும். நான் கண்டிப்பா வெளியில போக மாட்டேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் வெளியில போக மாட்டேன். உங்களை நான் காயப்படுத்திக்க விட மாட்டேன்னா. உங்க கைய பாருங்க, ரத்தம் வருதுன்னா. நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். சமீர் கோவம் வருது இல்லைன்னா அடிங்க. என்ன அடிங்கண்ணா. என்ன அடிச்சு கொல்லுங்க. அடிங்க. அண்ணா தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அண்ணா ப்ளீஸ் தயவு செய்து நீங்க ஒரே ஒரு தடவை பிரீதா கிட்ட பேசுங்க. ஒரே ஒரு தடவைண்ணா. நீங்க அவளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்கண்ணா. நீங்க இப்ப இருக்கிற இந்த டென்ஷன், சஃபகேஷன் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். ப்ளீஸ்ண்ணா ஒரே ஒரு தடவை நீங்க அவளை மீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும்ண்ணா. அண்ணா ப்ளீஸ். அண்ணா அண்ணா நான் சொல்றதை கேளுங்கண்ணா. அண்ணா அண்ணா. சரி சரி, நீங்களாம் பேசுங்க. கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ண வந்திருக்கீங்கல்ல? இல்ல முகூர்த்த டேட் எல்லாம் எனக்கு புரியல. அதாவது என்ன இதெல்லாம்? 4 நாள்ல கல்யாணம் நடக்கணுமா? ஒருவேளை அப்படி நடக்கலன்னா அதுக்கப்புறம் கல்யாணமே நடக்காதான். இதெல்லாம் எனக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்ல. எங்களை பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இது பிளாக்மெயில்லாம் கிடையாது. அப்படித்தான் இந்த ஜாதகத்துல இருக்குது. அப்படியா? நீங்க 2 பேரும் நான் தான் இன்ட்ரோ பண்ணல. மாமி, சித்தி, மாமா, சித்தப்பா, அப்புறம் இவரு எங்க குடும்ப பண்டிதர். இஃப் யூ ஃபர்காட்டன். அது வந்து என்னன்னா, உங்க எல்லாரையும் நாங்க திடீர்னு பார்க்கவே கொஞ்சம் எங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சர்ப்ரைஸ் இல்லம்மா, ஷாக். இவ எங்க வீட்ல ரொம்ப செல்லமான பொண்ணு. அதனாலதான் இப்படி எல்லாம் விளையாடுவா. நீங்க அவ பேசுறதெல்லாம் ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஜானகி போ, போய் எல்லாருக்கும் டீ கொண்டு வா. அப்படியே சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. சரி ஆண்டி, நீங்க என்னோட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே. இப்பதானே சொன்னாங்க அவங்க ஜாதகத்துல அந்த மாதிரி இருக்குதுன்னு. இதுக்கப்புறம் மேல் கொண்டு சொல்றதுக்கு என்ன இருக்கு? இப்படிதான் ஜாதகத்துல இருக்கான். அம்மா, ஜாதகத்துல இந்த மாதிரிலாம் இருக்குமா? எனக்கு எதுவுமே புரியல. அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்கம்மா. நீங்க ஏன் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் இந்த காலத்துல யாருமே நம்ப மாட்டாங்கம்மா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க தானே சொன்னீங்க நம்ம ஏரியால ஒரு பொண்ணு இருக்கா, அவ பேர் என்ன, ஜூஹி. அவ பர்த்டே அண்ட் டைம் அக்கூட மேட்ச் ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல?
இன்னைக்கு உங்க வீட்ல கல்யாணத்தை பத்தி பேச யாருமே வரலையே. இவளுக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவா புரிய வைக்கணும். ஆ, சில நேரத்துல சில பேருக்கு பிறக்கிற தேதி நட்சத்திரம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனா ஒரே மாதிரி விதி இருக்காது. சில பேருக்கு 4 நாளைக்குள்ள பண்ணா நல்லதுன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு அதுக்கப்புறம் பண்ணலாம்னு நினைச்சாக்கா அது நல்ல தேதியா இருக்காது. இப்போ உனக்கு புரிஞ்சுதா? இந்த பிருத்வி அக்காவை கல்யாணம் பண்ணாம விட மாட்டான் போல இருக்கே. ஐ விஷ் கரண் சாருக்கும் பிரீதாக்காவுக்கும் இருக்கிற சண்டை சீக்கிரமா சரியாயிடணும். 2 பேருக்குள்ள இருக்கிற சண்டை சரியானாதான் இவனை லைஃப்ல இருந்து ஓரம் கட்ட முடியும். ஆனா என்ன பண்றது, 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப கோவமா இருக்காங்க. இந்த கேப்ல இவன் வந்து ஃபில் பண்ண பாக்குறான். என்ன பண்றது, இந்த பிருத்வி வீட்டுக்கு வந்தாங்கிற விஷயத்த எப்படி கரண் சார் கிட்ட சொல்றது? கடவுளே, இப்ப என்ன பண்றது? ஏதாவது பண்ணுங்க கரண் சார், நீங்க தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் ப்ளீஸ். இந்த பிருத்வி கிட்ட இருந்து எங்க அக்காவை நீங்க தான் காப்பாத்தணும். கடவுளே, நீங்க தான் காப்பாத்தணும். கரண் சார் எப்படியாவது வீட்டுக்கு வரணும். நீங்க தான் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணணும்.
அக்கா ஏந்திரிங்க, அவன் வந்திருக்கான். ஏந்திரிங்க அக்கா. கரண் என்னாச்சு? கரண் சார் உங்க கனவுல வந்திருந்தாரா? கனவுல இல்ல, பின்ன கரண் ஆக்சுவலி வந்திருந்தான். அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டான், ரொம்ப சாரி கேட்டான். அது ஒரு நிமிஷம், கரண் சார் இங்க வந்தாரு, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாரா? இதெல்லாம் எப்ப நடந்துச்சுக்கா? எங்க நடந்துச்சு? ஏதாவது சொல்லுங்க. இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தான். எங்க போனா அவன்? அவன் என்கிட்ட ப்ரொபோஸ் கூட பண்ணான். அக்கா ஒரு நிமிஷம், கரண் சார் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாரா? அக்கா என்னக்கா சொல்றீங்க? ப்ரப்போஸ் பண்ணாரா? அக்கா எப்ப நடந்துச்சு? என்ன? வாய் மூடு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது மைண்ட்ல ஏதாவது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்தா இப்படிதான் இருக்கும். அதாவது அவன் என்கிட்ட சாரி கேட்கணும்னு நான் நினைச்சேன். அதுதான் கனவுலையும் பார்த்தேன். சரி, உங்க மனசுல அத பத்தி என்ன சொல்லுச்சு? கரண் சார் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணாருன்னா அந்த விஷயத்தை நீங்க கனவுல பாத்திருக்கீங்கன்னா நீங்க அதை தான் நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். தேங்க் காட்க்கா, நீங்க கனவுல அவரை பத்தி நினைக்கிறீங்கன்னா அதுவே பெரிய விஷயம். நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க ரொம்ப அதிகமா ஃபீல் பண்றதால உங்க ஆழ் மனசுல இருக்கிறதெல்லாம் கனவா வெளியே வருதுக்கா. கரண் சார் உங்க பக்கத்துல வந்தாரு, மன்னிப்பு கேட்டாரு, அதை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க. உங்க மனசுல கரண் சாருக்காக ஏதோ ஒண்ணு இருக்குக்கா. அதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? காதல். சும்மா அப்படி முடிக்காதீங்கண்ணா. இந்த விஷயத்த நீங்க இப்பவும் அக்செப்ட் பண்ணல, இதுக்கு முன்னாடியும் நீங்க அக்செப்ட் பண்ணாம இருந்தீங்க. கரண் சார் கூட உங்களுக்கு இவ்வளவு பெரிய சண்டை நடந்துருச்சுல, உங்களுக்கும் கரண் சாருக்கும் இவ்வளவு பெரிய சண்டை இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அதுக்காக எப்பவுமே இதே மாதிரி இருந்தா எப்படி? ஆனா ஒரு விஷயம் கவனிச்சீங்களா? சண்டையிலே காதல் வந்துருச்சு. காதல்ல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததால ஒரு விஷயம் நல்லதா தான் நடந்திருக்கு. உங்களுக்குள்ள சீரியஸான காதலுக்கான விஷயம் நடந்திருக்குல்ல, அது நல்லது தானே. நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் உங்க மனசுக்குள்ள கரண் சார் மேல காதல் வந்தது உண்மைக்கா. ஆண்டி பாட்டி, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? உங்களுக்கு ஆக்வர்டா இல்லையே? நீங்க தப்பா எடுத்துக்கல? ஏன்னா டோல் வாசிக்கிறவங்களை கூட்டிட்டு காலையிலேயே நாங்க இங்க வந்துட்டோம். அது என்னன்னா, இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். கல்யாணத்தை பத்தி பேச போறோம்ல, இங்க வந்து சந்தோஷத்தை பகிர்ந்துக்கலாம்னு நினைச்சேன். இல்ல பிருத்திவி, நாங்க எதுக்காக தப்பா எடுத்துக்க போறோம்? நீங்க சந்தோஷமா இருக்கோம்னு சொன்னீங்கல்ல, நீங்க சந்தோஷத்தை ஏன் மறைக்கணும்? இங்க வந்து உங்க சந்தோஷத்தை காட்டுறீங்க. நாங்க ஒண்ணும் தப்பா நினைக்கல. என்னாச்சு அத்தை? நீங்க ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்களும் ஏதாவது பேசுங்க. என்ன சொல்றது சரளா, என் மனசுலயும் எதுவும் இல்ல, எனக்கு எதுவும் தோணவும் இல்ல. அது என்னன்னா, என்னோட வயசுல இந்த மாதிரி ஷாக் எல்லாம் கிடைச்சா ரொம்ப நேரம் வரைக்கும் அந்த ஷாக்ல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமா. இப்ப என்னால எதுவுமே யோசிக்க முடியல. பாட்டி, எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சந்தோஷத்துல ஷாக் ஆயிட்டீங்கன்னு தோணுது. ஆமாப்பா, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஷாக் தான். நீங்க நல்ல விளையாட்டுக்கு பேசுறீங்க. நீங்க வேணா இது விளையாட்டுன்னு சொல்லலாம். ஐயோ, என்ன அத்தை அப்படி பேசுறீங்க? வந்திருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க நம்மள பத்தி? அக்கா, கொஞ்சம் சீக்கிரமா கிச்சனுக்கு வாங்க, எல்லாமே சொதப்பிருச்சு. வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வரும்போது தான் நீ எல்லா பிரச்சனையும் ஏற்படுத்துவேன். என்ன பண்றது? தப்பு பண்ணிட்டேன். எதையும் தெரிஞ்சு நான் பண்ணலக்கா. இது எமர்ஜென்சியான விஷயம். அதனால தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் உள்ள வரீங்களா? சரி, இதோ வரேன். நான் ஒரு நிமிஷம் கிச்சனுக்கு போயிட்டு வந்துடுறேன். நீங்க அத்தை அது வரைக்கும் நீங்க பேசிக்கிட்டு இருங்க. வா போலாம். போ. என்ன ஆச்சு? ஏதோ பிரச்சனைன்னு சொன்னேன். எனக்கு இங்க எந்த பிரச்சனையும் தெரியல. இருக்குக்கா, எல்லாம் பிரச்சனையாயிருச்சு. எதுவும் சரியில்லை. என்ன சரியில்லாம பண்ணிட்டேன்? தெரியாம பண்ணிட்டேன். நான் விருந்தாளிங்களுக்கு சூடான பக்கோடா பண்ணிருக்கேன். சரி, அதுல என்ன ப்ராப்ளம்? நான் பக்கோடாவை கடலை மாவுக்கு பதிலா அரிசி மாவுல பண்ணிட்டேன். அட கடவுளே, ஒண்ணு இன்னொரு தப்பும் பண்ணிட்டேன். சொல்லி தொலை. அது வந்து நான் ஸ்வீட் பண்ணிருக்கேன். எல்லாரும் நல்ல விஷயம் பேச வந்திருக்காங்கல்ல, அதனால அவங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அது வந்து நான் இனிப்புல ஏலக்காய போடுறதுக்கு பதிலா இதோ இந்த ஜீரகத்தை போட்டுட்டேன். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கவனிச்சு பண்றதுல இதையெல்லாம் ஏதாவது ரசத்துக்கும் குருமாவுக்கும் தான் போடுவாங்க. அதோட
அரிசி மாவுல பக்கோடாலாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன இப்போ? பரவாயில்ல, நம்ம கொடுத்துடலாம். பிடிக்காம போயிடுன்னு எப்படி சொல்றீங்க? அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்குன்னு என்ன புகழலாம்ல. உனக்கு சுத்தமா மூளை கெட்டு போச்சு. இந்த பக்கோடாவை யாரும் வாயில கூட போட மாட்டாங்க. அரிசி மாவு வச்சு யாராவது பக்கோடா பண்ணுவாங்களா? எதுக்காக உங்களுக்கு அரிசி மாவு பிடிக்கல? அதுல தோசை எல்லாம் செய்வோம்ல. நான் இதை போய் கொடுத்துட்டு ஒரு வந்துடுறேன். நிமிஷம் இரு. நீ அத்தையோட காஃப் சிரப் எடுத்து குடிச்சிட்டியா என்ன? ஏன் இப்படி உளறி கொட்டிட்டு இருக்க? நீ தப்பா பண்ணிட்டேங்கிறதுக்காக இதை கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பிட கொடுப்பியா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? ஒருவேளை அவங்களுக்கு இது பிடிக்கலாம்ல, இது சுவையா இருக்குன்னு அவங்க சாப்பிட வாய்ப்பு இருக்குல்ல. ஐயோ, வந்திருக்கிறவங்க எல்லாம் நல்ல மனுஷங்க, கொடுத்தா சாப்பிடவும் செய்வாங்க, சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தானே தெரியணும், இந்த மாதிரி அரிசி மாவுல பக்கோடா பண்ணக்கூடாது. இப்போ அதுக்கு என்னக்கா? அட, ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் தினமும் நம்ம வீட்டுக்கு வந்து நான் செய்யற பக்கோடாவையா சாப்பிட்டுட்டு இருக்க போறாங்க? ஒரு நாளா இருந்தா கூட எதுக்கு தப்பு பண்ணணும்? ஆமா, இதான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். வாழ்க்கையில கல்யாணம் ஒரு தடவை தான் நடக்கும், அதுல நம்ம தப்பு பண்ண கூடாது. பிரீதாவும் பிருத்வியோட ஜோடியும் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. இந்த ஜோடி எப்படி இருக்கு தெரியுமா? இனிப்புல ஜீரா போட்ட மாதிரியும் அரிசி மாவுல பக்கோடா போட்ட மாதிரி இருக்கு. வந்த விருந்தாளி எல்லாருமே ஜோடி ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றத கேளுங்க, ஜோடி சுத்தமா நல்லாவே இல்ல. எனக்கு இவனை சுத்தமா பிடிக்கல. இப்ப நீ என்ன சொல்ல வர? என் மனசுல இருக்கிறது உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் ஒன்னு சொல்லவா? நம்ம பிரீதாக்கும் கரணுக்கும் தான் கல்யாணம் ஆகணும்னு நான் ஆசைப்படுறேன்க்கா. இந்த மோசமான பிருத்வியோட கல்யாணம் நடக்க கூடாது. பாத்தீங்களாக்கா, உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க. உங்க முகத்தை பார்த்தாலே நீங்க கரண் சாரை எவ்வளவு காதலிக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. அதனாலதான் அவர் கனவுல வந்துட்டு இருக்காருக்கா. உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறாரு, உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்றாரு. என்கிட்ட கேட்டா இந்த மாதிரி கனவுல உங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கணும்க்கா. நீங்க ரொம்ப லேட் பண்ணிட்டீங்க. சரி விடுங்க, பரவாயில்ல. ஆல் வெல் தட்ஸ் எண்ட் வெல். இப்பவாது அவர் உங்க மனசுல இருக்காருங்கிற விஷயத்த நீங்க ஒத்துக்கிட்டீங்களே. ஆக்சுவலா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா, எல்லாரும் இதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? அக்கா, சூப்பரா இருக்கும்க்கா. சந்தோஷத்துல நான் அப்படியே பைத்தியம் ஆயிடுவேன் போல இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கும் கிருத்திகாக்கும் இந்த விஷயம் முன்னாடி தெரியும். இன்ஃபேக்ட் நானும் சமீரும் பிளான் கூட பண்ணோம், உங்களையும் கரண் சாரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு. ஞாபகம் இருக்கா? ராக்கி ஆண்டி போனை கரண் சார் ரூம்ல எடுக்க அனுப்பணுமே. பிரீதா, ப்ளீஸ் கரண் ரூம்ல இருந்து போன் எடுத்துட்டு வாமா. சாரி, நாங்க தான் பிளான் பண்ணோம். ஆக்சுவலி அந்த மாதிரி பிளான் பண்ணாதான் நீங்க 2 பேரும் சேருவீங்கன்னு அது மாதிரி பண்ணோம். உங்க சண்டை பேட்சப் ஆகணுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணோம்க்கா. உங்க சண்டை சரியாகணும் தான்க்கா. ஆனா எங்க, உங்க 2 பேரோட மூக்குல தான் கோவம் ஏறி நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கே. சரி விடுங்க, எல்லாம் போட்டோம். ஃபைனலி இப்போ நான் சொன்னதெல்லாம் நடந்துருச்சு, நாங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சு.